கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். பாகம் 37. கடந்த பதிவில் நோன்பு பற்றிய கேள்வி எனும் நிகழ்ச்சி பற்றி பார்த்தோம். இன்று பன்னிருவரை அழைத்தல் எனும் நிகழ்ச்சியை சற்று விரிவாக பார்ப்போம். இந்நிகழ்ச்சியை மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய 3 நற்செய்தியாளர்களுமே மிக மிக சுருக்கமாகவே எழுதி வைத்திருக்கிறார்கள். பன்னிருவரை அழைத்தல். மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 13 முதல் 19 வரை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 12 முதல் 16 வரை. நிகழ்ச்சிக்கு போகலாம். ஜெபிப்பதற்காக இயேசு ஒரு மலை மேல் சென்றார். சீடர்கள் சிரமத்துடன் இயேசுவை பின்தொடர்ந்து மலை மேல் சென்று சேர்ந்தனர். இயேசு சீடர்களை பார்த்து, இங்கே நாம் 1 வார காலம் தங்கி உங்களை ஒரு பெரிய நிகழ்ச்சிக்கு தயாரிப்பதற்காக ஜெபத்தில் ஈடுபடுவோம். அதற்கெனவே இந்த தனியான பாலைவனமான இடத்தில் எல்லா சாலைகளிலிருந்தும் ஊர்களிலிருந்தும் விலகி இருக்க நான் விரும்பினேன். இங்குள்ள கெபிகள் ஏற்கனவே முன் நாட்களில் மனிதர்களுக்கு பயன்பட்டிருக்கின்றன. அவை உங்களுக்கும் பயன்படும். இங்கே தண்ணீர் குளிர்ச்சியாகவும் ஏராளமாகவும் இருக்கிறது. ஆனால் பூமி வறட்சியாயிருக்கிறது. நாம் இங்கே தங்குகிற நாட்களுக்கு போதுமான அப்பமும் உணவும் உள்ளன. கடந்த வருடம் என்னுடன் பாலை நிலத்தில் இருந்தவர்களுக்கு நான் எப்படி வாழ்ந்தேன் என்று தெரியும். அந்த இடத்துடன் ஒப்பிட்டால் இது ஒரு அரச மாளிகை. காலநிலையும் இப்பொழுது மிதமாயிருக்கிறது. இந்த ஒதுக்கமான இடம் உங்களை ஒன்றுபடுத்த வேண்டும். உங்களை 12 பேராக அல்ல, ஒரே நிறுவனமாக்க வேண்டும். உங்களை நான் இங்கு கொண்டு வந்த காரணம் உங்கள் உள்ளங்களுடன் பேசும்படியாக, உங்கள் உள்ளங்களுக்கு உணவூட்டும்படியாக, உங்களை ஞான பொருளாக்கும்படியாக. உங்களை நான் பயன்படுத்தக்கூடிய காலம் வந்துவிட்டது. பயன்படுத்துவதற்கு உங்களை நான் உருவாக்க வேண்டும். அதற்குரிய பெரிய மருந்தை, பெரிய ஆயுதத்தை நான் நாட வேண்டும். அதுவே ஜெபம். உங்களுக்காக நான் எப்போதும் ஜெபித்து வந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது நீங்களாகவே ஜெபிக்க வேண்டும் என ஆசிக்கிறேன். என்னுடைய ஜெபத்தை நான் இன்னமும் உங்களுக்கு கற்றுத்தரவில்லை. ஆனால் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஜெபம் என்றால் என்ன என்று சொல்லி தருவேன். ஜெபம் என்பது பிள்ளைகள் தந்தையுடன் பேசுவது, உள்ளங்கள் உள்ளத்துடன் பேசுவது, திறந்த, உறுத்துள்ள, நம்புகிற, அமைதியுள்ள, மறைப்பில்லாத உரையாடுதல். ஜெபமே அனைத்துமாய் இருக்கிறது. அதுவே பாவ சங்கீர்த்தனம். நம்மை பற்றிய அறிவு, மனஸ்தாபம், நமக்கும் கடவுளுக்கும் ஒரு வாக்குறுதி, கடவுளிடம் ஒரு விண்ணப்பம், பரமபிதாவின் பாதத்திலே இவை யாவுமே நடைபெறுகின்றன. அது ஒரு குழப்பத்திற்குள்ளே பராக்குகளுக்கு நடுவிலே நடைபெற முடியாது. அப்படி நடைபெற ஒருவன்
ஜபத்தில் இயல்பு மீறிய வல்லவனாய் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களும் கூட அவர்களின் ஜப நேரத்தில் உலகத்தின் சத்தத்தினால் ஏற்படும் போராட்டத்தினால் கஷ்டப்படுகிறார்கள். நீங்கள் அப்படிப்பட்ட வல்லவர்கள் அல்ல. நீங்கள் சிற்றுருவத்தினர். உங்கள் உள்ளத்தளவில் நீங்கள் சிசுக்கள் தான். உங்கள் உள்ளங்களில் நீங்கள் சிசுக்களே. அவற்றில் நீங்கள் குறைபாடு உடையவர்கள். இவ்விடத்தில் நீங்கள் ஞான அறிவில் வளர்வீர்கள். மற்றவை உங்களுக்கு பின்னால் வரும். காலையிலும் நண்பகலிலும் மாலையிலும் நாம் கூடி வந்து இஸ்ராயேலின் தொன்மையான வார்த்தைகளால் ஜெபிப்போம், அப்பம் பகிர்ந்து கொள்வோம். அதன்பின் நீங்கள் ஒவ்வொருவரும் தன் தன் கெபிக்கு போக வேண்டும். அங்கே கடவுளுடையவும் தன் ஆன்மாவுடையவும் முன்னிலையில் உங்களுடைய அலுவலை பற்றியும் உங்கள் தகுதிகளை பற்றியும் நான் உங்களுக்கு கூறியுள்ளதை கண்முன்பாக வைக்க வேண்டும். உங்களையே எடை போட்டு பார்க்க வேண்டும். உங்களுக்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். உங்கள் மன தீர்மானத்தை செய்ய வேண்டும். கடைசி தடவையாக சொல்கிறேன். அதன் பிறகு நீங்கள் உங்களால் முடிந்த வரையிலும் உத்தமமாயும் சலிப்பின்றியும் உங்கள் மனிதத்தனம் இல்லாமல் இருக்க வேண்டும். அப்போது நீங்கள் யோனாவின் சீமோனாகவோ சீமோனின் யூதாசாகவோ இருக்க மாட்டீர்கள். இனிமேல் பிளவேந்திரனும் இல்லை, யோவானும் இல்லை, மத்தேயுவோ தோமையோ இல்லை. நீங்கள் என் அலுவலர்களாய் இருப்பீர்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாய் செல்லுங்கள். அதோ அந்த குகையில் நான் இருப்பேன். நான் எப்போதும் அங்கிருப்பேன். ஆயினும் ஒரு நல்ல காரணம் இல்லாமல் என்னிடம் வர வேண்டாம். நீங்களாகவே காரியங்களை செய்யவும் நீங்களாகவே இருந்து கொள்ளவும் பயில வேண்டும். ஏனென்றால் இதோ நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு ஆண்டிற்கு முன் நாம் ஒருவருக்கொருவர் பழகிக்கொள்ள வந்தோம். இன்னும் 2 ஆண்டுகளில் நாம் பிரிவோம். நீங்கள் நீங்களாகவே செயல்பட பயின்று கொள்ளாவிட்டால் உங்களுக்கும் எனக்கும் கேடுதான். கடவுள் உங்களோடு இருப்பாராக. யூதாஸ், யோவான், உணவுப் பொருட்களை என் குகைக்கு கொண்டு செல்லுங்கள், நானே பரிமாறுவேன் என்றார். யூதாஸ் இயேசுவை பார்த்து, இந்த உணவு போதாது என்றான். இயேசு யூதாசை பார்த்து, சாகாமல் இருப்பதற்கு இவை போதுமானவை. மிக நிரம்பிய வயிறு மன நுட்பத்தை மழுக்கிவிடும். உங்களை நான் மேலே எழுப்ப விரும்புகிறேன், உயிரற்ற பழுவாய் ஆக்க அல்ல என்றார். 8 நாட்கள் தனித்தனியாக தியானித்தபடி தங்கியிருந்தார்கள். அதன்பின் இயேசு அவர்களை பார்த்து, நீங்கள் கடவுளை அறிய வேண்டும் என நான் விரும்பினேன். ஏனென்றால் நீங்கள் உலகத்தை நேசிப்பதை விட கூடுதலாக அவரை நேசிக்க வேண்டும் என்றுதான். உலகம் தன் எல்லா பாசங்களுடனும் கடவுளுடைய ஒரு புன்னகைக்கு தகுதி பெறாது. உலகம் என்பது என்ன, கடவுள் என்பவர் யார் என்று நீங்கள் தியானிக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஏனென்றால் எது அதிக மேலானதோ அதற்காகவே நீங்கள் ஏங்கும்படி செய்யவே. தற்சமயம் நீங்கள்
கடவுளுக்காக மட்டுமே ஏங்குகிறீர்கள். கடந்த நாட்களின் பொக்கிஷத்தை ஒரு பெட்டியில் முத்தை வைப்பது போல் அதை உங்கள் இருதயத்தில் வைத்து பூட்டிக் கொள்ளுங்கள். இன்றிலிருந்து நீங்கள் என் பிரியமுள்ள சீடர்கள் அல்ல, நீங்கள் அப்போஸ்தலர்கள், என் திருச்சபையின் முதல்வர்கள். வருங்காலங்களிலெல்லாம் உங்களிடமிருந்து திருச்சபையின் எல்லா நிர்வாக படிமுறைகளும் இறங்கும். உங்களை போதகர்கள் என்று அழைக்கும். அவர்களுடைய எஜமான் உங்கள் கடவுளாய் இருப்பார். அவர் தம் மூவகை வல்லமையிலும் ஞானத்திலும் சிநேகத்திலும் இருப்பார். நீங்கள் தான் அதிக தகுதி பெற்றிருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லை. அதற்கு அநேக காரணங்கள் உள்ளன. அவற்றில் ஒன்று, உங்களுக்குள்ளே கலிலேயரும் யூதேயரும் கற்றவர்களும் கல்லாதவர்களும் செல்வந்தரும் வறுமைப்பட்டோரும் இருக்கிறீர்கள். அது உலகத்தை முன்னிட்டு நான் ஒரே வகையானவர்களை தெரிந்து கொண்டதாக அது சொல்லாமல் இருக்கும்படியாகவே செய்யப்பட வேண்டிய அனைத்தையும் செய்வதற்கு நீங்கள் மட்டும் போதாது, இப்பொழுதும் பிறகும். வேத புத்தகத்தின் ஒரு வசனத்தை நீங்கள் எல்லாரும் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள். உங்களுக்கு நான் அதை நினைவுபடுத்துகிறேன். 2 குறிப்பேடு 29ஆம் அதிகாரம். அதிலே எப்படி யூதாவின் அரசனான எசேக்கியா கோவிலை சுத்திகரித்தார். அது சுத்திகரிக்கப்பட்ட பின் அவர் தன் ராஜ்யத்திற்காகவும் கோவிலிற்காகவும் யூதா முழுவதற்காகவும் எப்படி பரிகார பலியை ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்பின் தனி நபர்களின் காணிக்கைகள் தொடங்கின. ஆனால் அதற்கு போதிய தொகை குருக்கள் இல்லாததால் குருக்களை விட குறுகிய சடங்கினால் அபிஷேகம் பெற்ற லேவியர்கள் அழைக்கப்பட்டார்கள். நானும் அவ்வாறு செய்வேன். நித்திய பெரிய குருவாகிய என்னால் கவனத்துடனும் நீண்ட நாட்களாகவும் தயாரிக்கப்பட்ட குருக்கள் நீங்கள். ஆனால் நீங்கள் போதுமானவர்களாய் இருக்க மாட்டீர்கள். ஏனென்றால் தனிநபர்கள் தங்கள் ஆண்டவராகிய கடவுளுக்கு கொடுக்கிற காணிக்கை பலியை விட உங்கள் அலுவல் அதிக விஸ்தாரமாயிருக்கும். ஆதலால் நான் சீடர்களாக மட்டும் இருக்கிறவர்களுடன் உங்களை இணைப்பேன். அவர்கள் மலையடிவாரத்தில் நமக்காக காத்திருக்கிறார்கள். ஏற்கனவே மலையில் உயர ஏறி இருக்கிறவர்களையும் இஸ்ராயேலில் எங்கும் பறந்திருக்கிறவர்களையும் பின்னால் உலகமெங்கும் பரவி இருக்க போகிறவர்களையும் உங்களுடன் இணைப்பேன். அவர்களுக்கும் இதேபோல் அலுவல் கொடுக்கப்படும். ஏனென்றால் அலுவல் ஒன்றே. ஆனால் அவர்களுடைய நிலை உலக கண்களில் வேறு வேறாயிருக்கும். ஆனால் கடவுளின் பார்வையில் அப்படி இராது. அங்கே நீதி உள்ளது. எப்படி என்றால், தன் சகோதரராலும் அப்போஸ்தலர்களாலும் கை நெகிழப்பட்டு மறைவில் இருக்கிற சீடன் புனித வாழ்வு வாழ்ந்து ஆன்மாக்களை கடவுளிடம் கொண்டு செல்வான். அவன் மனித காரியங்களுக்காக தன் அப்போஸ்தல தகுதியை தாழ்த்துகிற அறியப்பட்ட ஒரு அப்போஸ்தலனை விட பெரியவனாய் இருப்பான். எசேக்கியாவின் குருக்களுடையவும் லேவியருடையவும் அலுவலை போன்றதாகவே இருக்கும். அப்போஸ்தலர்களுடையவும் சீடர்களுடையவும் அலுவல்.
வழிபாட்டின் சடங்குகளை நிறைவேற்றுவதும், விக்கிரக ஆராதனைகளை ஒழிப்பதும், இருதயங்களையும் இடங்களையும் சுத்திகரிப்பதும், கடவுளையும் அவருடைய வார்த்தையையும் பிரசங்கிப்பதுமாய் இருக்கும். இதைவிட பூமியில் அதிக புனிதமான ஒரு அலுவல் இல்லை. உங்களுடைய தகுதிக்கு மேலான ஒரு தகுதியும் இல்லை. இதனாலேயே உங்களுக்கே செவி கொடுங்கள், உங்களையே சோதித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். தவறி விழுகிற அப்போஸ்தலனுக்கு ஐயோ கேடு! அவன் அநேக சீடரை தன்னோடு இழுத்து கொண்டு போகிறான். அவர்கள் அதைவிட பெரிய தொகையான விசுவாசிகளை இழுத்து கொண்டு போவார்கள். அழிவு மேலும் மேலும் பெரிதாகும். நீங்கள் அனைவரும் உத்தமர்களாய் இருப்பீர்களா? இருக்க மாட்டீர்கள். இப்பொழுது இருக்கிற உணர்வு நீடிக்குமா? நீடிக்காது. உங்கள் ஆன்மாக்களை மூச்சு திணறச் செய்யும்படி உலகம் தன் கொக்கி கரங்களை நீட்டும். அது உலகத்தின் வெற்றியாய் இருக்கும். அதாவது புனிதர்களின் இருதயங்களில் ஒளியை அணைத்து விடுவது. உலகம் என்பது 10 பங்கு சாத்தானின் பிள்ளைகளாய் இருக்கிறது. இன்னும் 3 பங்கு சாத்தானின் வேலைக்காரனாய் இருக்கிறது. மீதி இருக்கிற 2 பங்கு கடவுளை பற்றி நிற்கவலையாக இருக்கிறது. உங்களிடமிருந்து உங்களை தற்காத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிராக உங்களை தற்காருங்கள். உலகத்திற்கு எதிராகவும், உடலிற்கு எதிராகவும், பசாசிற்கு எதிராகவும் உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். எதற்கும் மேலாக உங்களிடமிருந்து உங்களை பாதுகாருங்கள். என் பிள்ளைகளே, அகங்காரத்துக்கு எதிராக, ஆசா பாசத்திற்கு எதிராக, இரட்டை வேடத்திற்கு எதிராக, கவனமின்மைக்கு எதிராக, ஞான சோம்பலுக்கு எதிராக, பொருளாசைக்கு எதிராக விழித்து காவல் காருங்கள். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, ஆன்மீக தேடல் பாகம் 37 இதோடு நிறைவடைந்தது. அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் ஜான் பிரிட்டோ. ஆன்மீக தேடல் தொடரும். நன்றி.